வணக்கம் நண்பர்களே. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை 2025 கூத்தாடிப்பட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய செய்தியில நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார், போதைப் பொருட்களுடன் தொடர்புடையவர்கள் எங்கட கட்சியில வருங்காலங்களில் தேர்தல்களில் போட்டியிட முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அது பற்றிய ஒரு செய்தி உண்டு. அடுத்த செய்தியாக கிளம்பே ரமேஷ் என்று சொல்லி ஒரு பட்ட பேருடைய ஒரு தாதா ஒருத்தர், அவர் தங்காலி என்ற இடத்துல குற்றப்புலனாய்வு துறையினரால் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் ஒரு பாதாள உலக குழுக்களில் ஒரு முக்கியமான ஆள் என்று சொல்லி கருதப்படுகிறது. இன்னொரு செய்தி என்று சொல்லுவது என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த பாதாள உலக குழுக்கள் என்று சொல்லி கெகல் பத்ர பத்மே, சம்பத், மனம்பேரி போன்றவர்களின் தகுதியை ஒத்த இன்னும் 25 பாதாள உலக குழுவினர் வெளிநாடுகளில் தங்கியிருக்கணும் சொல்லியும் அவர்களை கைது செய்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் முழு நடவடிக்கையும் எடுத்துவிட்டது என்று சொல்லி அதை பற்றின செய்தியை விரிவாக பார்க்கலாம். அடுத்த செய்தியாக, இந்த போதைப் பொருட்களோட கைது செய்யப்பட்டவர்கள் போன வாரத்தில் மட்டும் 3312 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டு அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கணும் என்ற செய்தியோட இன்றைய செய்தியை, இந்த 4 செய்தியையும் இன்றைக்கு பார்க்கலாம். கூத்தாடிப்பட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் பகுதியில் பதிவிட்டுக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்தியை பார்க்கலாம். இப்போ 2 நாட்களுக்கு முன்னம் நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அவர் பயந்து போயிட்டார். இப்போ என்னன்னு சொன்னால், போதைப் பொருட்கள் எல்லாம் தங்காலியை சுற்றி தான் நடந்து கொண்டிருக்குது. அப்போ முழு பேரும் தங்காலி என்று சொன்னோன்னு நினைக்கிறது முழுவதும் மஹிந்த ராஜபக்சவனுடைய ஊர் என்றபடியாலும் இவர்களுடைய ஆட்சிகள் தான் முன்னைய காலங்களில் இருந்ததாலேயும் தங்காலியோட சேர்ந்து தங்களுடைய பேரும் அடிபடுதுன்றோன்னு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இனி வருங்காலங்களில் நடக்கிற தேர்தல்களை போட்டிடுறதுக்கு பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில எவராவது போட்டியிட வருபவர்கள் எவரும் போதைப் பொருட்களுடன் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. போதைப் பொருள் பாவிச்சதாக இருந்தாலும் சரி, போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக போலீசாரில் மாட்டப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தினவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். தேர்தல் எப்ப வரப்போது? இப்ப 2024 நடந்த தேர்தல் இனி வருவென்றால் இன்னும் ஒரு 4 வருடங்கள் இருக்குது. 4 வருடங்களுக்கு பிறகுதான் தேர்தல் வரப்போகுது. 2029 ஆண்டளவில் தேர்தல் வரப்போகுது. அது ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி, இது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 4 வருடங்கள் இருக்குது. இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் எல்லாம் முடிஞ்சுது. அப்ப இன்னத்துக்கு வேறு இந்த கருத்தை சொல்றாருன்னு சொன்னால், இவருக்கு பயம் வந்துட்டு என்றால் மொட்டு கட்சியோட இணைந்தவர்கள் தான் இந்த பாதாள உலக குழுவிலும் இந்த குடு வியாபாரங்கள், இந்த போதைப் பொருட்கள் வியாபாரத்திலேயும் இருக்கிறவர்கள் என்று முத்திர குத்தப்பட்டுவிடும் என்றபடியால் இந்த பாமர மக்கள், கிராமங்களில் இருக்கிற ஒன்றும் அறியாத மக்களும் மாறி தன்னுடைய கட்சியை விட்டு அப்புறப்பட்டு போய்விடுவார்கள் என்ற பயத்துக்காக இப்படி சொல்லப்படுது. என்று சொன்னால், நாங்கள் ஒரு புனிதமான கட்சியாக இருக்கிறோம். எங்களோட கட்சியில் தேர்தலில் போட்டியிட வருபவர்கள் எவராக இருந்தாலும் சரி, போதைப் பொருள் பாவனை இல்லாதவர்களாக இருக்கணும். போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டு போலீசாரில் அம்பிட்டப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் ஆக இருந்தால் எங்களுடைய கட்சியில உங்களுக்கு தேர்தலில் போட்டிடுறதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். தங்காலி என்று சொன்னாலே முழுக்க போதைப் பொருளும் போதை வர்த்தகமும், சம்பத் மனம்பேரி என்றாலும் சரி, கெகல் பத்ர பத்மை என்றாலும் சரி, அவர்களுடைய தொடர்பாடல்கள், அவர்களுடைய ஆரம்பம் முழுவதும் தங்காலியை ஒட்டித்தான் இருந்திருக்கு. தங்காலி என்று சொன்னால் போதைப் பொருட்களும் போதைப் பொருளுடைய உற்பத்தியும் போதைப் பொருளுடைய வர்த்தகமும் தங்காலி என்ற மாதிரி தான் இன்றைக்கு இலங்கை முழுவதும் அடிபடுகிறது. தெருவில் உள்ள நாய்கள் கூட போதைப் பொருளை பாவிச்சு போட்டு சுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்க, ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அந்த வீடியோவில் உள்ள நாய்கள் தெருநீளம் கிடைக்க பெற்ற ஐஸ் போதைப் பொருளை திண்டு போட்டு அதுல நின்று நிக்க முடியாமலுக்கு சுத்தி சுழன்று கொண்டு இருக்குது. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ பாருங்க. தங்காலையில் ஐஸ் போதையில் ஒரே இடத்தில் வட்டமடித்த நாய்கள், வைரல் வீடியோ. அடுத்த செய்தியாக, பாதாள உலக குழுக்களின் 2ஆம் நிலை தாதா என்று கருதப்படும் கிளம்பே ரமேஷ் என்ற புனைப்பெயர் கொண்ட ஒரு பாதாள உலக குற்றவாளி தங்காலை குற்றப்புலனாய்வு துறை போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் அம்பாந்தோட்டை மித்தனிய
பகுதியில் 2 இளைஞர்களை பட்ட பகலில் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தார் என்றும், வீரக்கெட்டிய என்ற பகுதியில் வீடொன்றுக்குள் நுழைந்து 18 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் பெறுமதியான தங்க நகைகளை திருடி கொள்ளையடித்துக் கொண்டு சென்றார் என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு இவர் மீது இருக்கிறது. இந்த கிளம்பே ரமேஷ் என்றவரை போலீசார் சுற்றி தேடிக்கொண்டு தெரிஞ்சிருக்கணும். நேற்றைய தினம் மித்தனிய பகுதியில அவர் உலாவி இருக்கிறாரோ அங்கேயோ மறைஞ்சிருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு போலீசார் சுற்றி வளைத்து அவரை கைது செய்திருக்கணும். கைது செய்து இன்றைக்கு புலனாய்வுத்துறையினர் கொண்டு போய் தங்காலையில் உள்ள குற்ற புலனாய்வுத்துறையினர் அவரை விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறதாக ஒரு செய்தி ஒன்று சொல்லுவது. இன்னொரு செய்தி என்னென்றால், இந்த சம்பத் மனம்பேரி மற்றது கிகல் பத்ர பத்மே அவர்களை ஒத்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த 25 குற்றவாளிகள் வெளிநாடுகளில் தங்கியிருக்கணும் என்று சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே சில செய்திகளில் அந்த தகவல் வந்திருந்தது. இத்தாலியில, பிரான்ஸ்ல மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் தங்கியிருக்கணும், இந்தியாவிலேயும் தங்கியிருக்கணும் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்தது. இவர்கள் எல்லாம் இடம் மாறி தங்கியிருக்கிறதாகவும், இப்பொழுது இவர்களில் அதிகமானவர்கள் இந்தியாவிலும் துபாயிலேயும் தங்கியிருந்து கொண்டு வேறு நாடுகளில் ஷிஃப்ட் ஆகி எங்கேயாவது மறைவு ஸ்தானங்களை நோக்கி தலைமறைவாகி ஓடிக்கொண்டிருக்கணும் என்ற ஒரு செய்தி ஒன்று இலங்கை போலீசாருக்கு கிடைச்சிருக்குது. இன்டர்போல் போலீசாரும் இதில் தலையிட்டிருக்கணும் என்ற மாதிரி தான் அந்த தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த 25 குற்றவாளிகளும் இவர்கள் 2-3 குழுக்களாக பிரிந்து மியன்மார், அடுத்தது பக்கத்தில் உள்ள வியட்நாம் இப்படியான நாடுகளில் போய் பதுங்குறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கணும் என்று சொல்லியும், இவர்களுடைய நடவடிக்கைகள் ஓரளவுக்கு போலீசாருக்கு தெரிஞ்சிட்டது. எங்கே இருக்கணும், எங்கே என்னென்ன செய்து கொண்டிருக்கணும் என்று சொல்லி புரிஞ்சு விட்டது என்று சொல்லியும், இந்த 25 குற்றவாளிகளும் விரைவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி தகவல் அறிந்த முக்கியமான வட்டாரங்கள் இன்றைக்கு ஒரு செய்தியை வெளிவிட்டிருக்கிறது. இன்னொரு செய்தி என்ன மாதிரி என்று சொன்னால், கோத்தபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச இவர்களுக்கு எதிராக முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஒரு நிலை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்னென்று சொன்னால், இன்றைக்கு முன்னே அரசாங்கங்களின் காலங்களில் கோத்தபாய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச நாட்டுக்கு எதிராக நடத்திய சில நடவடிக்கைகளை எட்டி தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாகவும் சாட்சியம் அளிக்கிறதுக்கு இருக்கிறதாகவும் தான் ஒரு தகவல் ஒன்று வெளியில வந்து கொண்டிருக்குது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த பொழுது மஹிந்த ராஜபக்சவுடனும் கோத்தபாய ராஜபக்சவுடனும் அந்த நேரத்துல இராணுவ தளபதியாக இருந்த பொழுது சரத் பொன்சேகா அந்த நேரமும் ஒரு ஈகோ நிலையோட தான் பட்டும் படாமலுக்கும் பயணித்துக் கொண்டிருந்தவர் என்று சொல்லியும், இதை அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருந்த ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கும் கோத்தபாய ராஜபக்சவுக்கும் அவ்வளவுக்கு புரிஞ்சு கொள்ளவில்லை என்றாலும், அந்த நேரத்துல இந்த சரத் பொன்சேகா இவர்களோடு ஒட்டாத மாதிரி தான் நடந்து கொண்டவர் என்று சொல்லியும், இன்றைய நேரத்தில் முற்று முழுதாக எதிராக நின்று கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நடந்த நடவடிக்கைகளை முழுவதையும் சொல்லி இவர்களை குற்றவாளியாக்கி கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்த வேணும் என்ற குறிக்கோளோட வேலை செய்து கொண்டிருக்கிறார் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா. அவர் சொல்றார், மரண தண்டனை விதிக்க வேண்டிய குற்றவாளியாகத்தான் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சவை தான் கணித்து கொண்டிருக்கிறதாகவும், அது பற்றிய முழு விவரங்களையும் முழு உண்மைகளையும் நீதிமன்றத்தின் முன் தான் சமர்ப்பிக்கிறதுக்கு தயாராக இருப்பதாகவும் சரத் பொன்சேகா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அடுத்த செய்தியாக, சென்ற வாரம் மட்டும் போதைப் பொருட்களுடன் 3312 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும். இந்த கைது செய்யப்பட்டவர்களில் ஐஸ் போதைப் பொருளுடன் 1152 பேர்களும், மற்றது ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் 1048 பேரும், ஹேஸ் எனப்படும் ஒரு பயங்கரமான போதைப் பொருளுடன் 47 பேரும், இன்னும் கஞ்சா மற்றும் போதை மாத்திரை போன்ற மற்ற அடுத்த கடைசி நிலை 3ஆம் நிலை போதைப் பொருட்களுடன் 963 பேரும் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கணும். இவ்வளவு பேரும் 3312 பேர் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் கைது செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லியும், எக்கச்சக்கமான கிலோ கஞ்சாக்கள் அந்த நேரத்தில் பிடிபட்டு என்று சொல்லியும், கிலோ கணக்கான 1 கிலோ 2 கிலோ என்ற அளவில் ஹெரோயின் போதைப் பொருள், மற்றது ஐஸ் போதைப் பொருள், மற்றது ஹேஸ் என்ற போதைப் பொருட்கள் ஒரு கிலோ கணக்கில் ஒரு எண்ணிலை உள்ள கிலோ கணக்கில் அம்பிட்டதாகவும் தகவல்கள் சொல்லுவது. இந்த போதைப் பொருட்கள் இன்னும் கீழே போய்விட்டது, நிப்பாட்டுப்பட்டு விட்டது என்று நினைச்சாலும் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் பெரிய பெரிய தாதாக்கள், பெரிய பெரிய பயங்கரவாதிகள், பெரிய பெரிய நிழல் உலக தாதாக்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இந்த போதைப் பொருட்கள் எல்லாம்
புழக்கத்தில் வெளியில நிக்குது என்றதுதான் இந்த கைதினுடைய நடவடிக்கையும் இந்த போதைப் பொருட்களுடைய பாவனையினுடைய விவரமும் காட்டுது. இந்த தங்காலையில் உள்ள நாய்கள் கூட தெருவிலே எங்கேயோ கிடைச்சு அந்த ஐஸ் போதைப் பொருளை குடிச்சு போட்டு நின்ற இடத்துல நின்று சுத்தி கொண்டு நிற்கிறத பார்க்கும் பொழுது போதைப் பொருட்களை இல்லாமல் ஒழிக்கிறதுக்கு இன்னும் 5 வருடங்கள் வேணும் என்றுதான் நினைக்கக்கூடிய இருக்கு. நண்பர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை இத்துடன் முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம். கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள். நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியோடு இருப்போம், மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.